மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நான் போயிட்டு வரேன் அத்தாச்சி அப்படின்னு சக்திகிட்ட சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன் மாமா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து காரில் போகிறாங்க. போகும்போது பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறாங்க பாய் சொல்லிவிட்டு. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ மீனா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வேலன் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கார். தேன்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. அண்ணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் என்னாச்சு? இல்லை சக்தியை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பொண்ணை நேசிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா என்ன? எனக்கு சக்தியை ரொம்ப பிடிக்கும். சக்தி வந்து சாப்பாடு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். ஒரு டீ கூட சக்தி வந்து கொடுக்கணும். அப்போ தான் நான் குடிப்பேன். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். என் சக்தி அப்பா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவார். வந்துட்டா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே தேன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணி நான் ஒன்று கேட்டால் உங்களை தப்பாக நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலன் கேட்குறாரு. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு தேனிக்கே சொல்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. ஆனாலும் நீங்கள் வீட்டை விட்டு போகாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாமே ஒருத்தவங்க நல்லவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வண்டி வந்திருக்க மாதிரி இருக்கேன். நான் வெளியே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலன் ஓடுறாரு. போய் பார்த்தா உள்ள மீனா இருக்காங்க. மீனா வெளியே வராங்க. என்னப்பா நீங்கள் சக்தியை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு. நான் எதுக்காக சக்தியை கூட்டிகிட்டு வரணும்? என்னால் கூட்டிகிட்டுலாம் வரவே முடியாது. அவள் பெரிய மகாராணியா? நான் போய் கூட்டிகிட்டு வரணுமா? என் பொண்ணு அங்கே ஏதாவது கஷ்டப்படுத்திடுவாங்கன்னா நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன். நான்லாம் போய் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக வேலைன்னு ஃபீல் பண்ணிட்டாரு. அப்பா மாமா இன்றைக்கி தான் நீங்கள் உருப்படியான வேலை செஞ்சுருக்கீங்க. வா மீனா வா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரி சரி, உனக்கு பிடிச்ச அந்த நல்லெலும்பு குழம்பு வச்சுருக்கேன், நீ வா சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாத மீனா, நீ இங்கே தான் இருக்கணும். இங்கே இருந்தால் தான் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு வேலன். மீனா அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க எப்படி இருக்கீங்க? என்ன என் ஞாபகம் இருக்கா? எனக்கு உங்கள் கூட இருக்கணும் போல இருக்கு. ஆனால் எங்கள் அப்பா என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னால் தாங்கவே முடியலங்க. எனக்கு உங்கள் கூட சினிமாவுக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன சீக்கிரமாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் கண்டிப்பாக நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. மீனாவே நினச்சிட்டு இருக்காரு. அங்கே வந்து சக்தி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட வராங்க. வந்தவொடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சக்தி உன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. சிவபதி சொல்கிறாரு. நல்லா கேட்டுக்கோ, என் பொண்ணு மீனா நான் போய் கூப்பிட்டேன், உடனே வந்துட்டா. ஒரு வார்த்தை கூட பேசல. காரணம் என்ன தெரியுமா? பாசம் மட்டும் கிடையாது, என் அப்பா கூப்பிட்டா செய்யணுன்ற எண்ணமும் இருக்கணும், புரியுதா? நீ போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டா வந்தாளா பற்றியா? அதுதான் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி சொல்கிறாரு. பயங்கரமாக வேலைன்னு கோவப்படுறாரு. அப்படியே பார்க்குறாரு. நாம் போய் சக்தியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும், இந்த வாட்டி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ரொம்ப கோவமாக சக்தி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் அப்படியே கீரை வாங்கிட்டே இருக்காங்க. கீரை வாங்கும்போது சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நல்ல கீரையாக எடுத்துகிட்டு வாங்க, என் பொண்ணு மீனா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கு எல்லாமே நல்லதாகவே கொடுக்கணும், என் பொண்ணை நல்லா நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மா நான் நல்லதாகவே வாங்கிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தேனே நல்லா தெரிஞ்சுக்கோ, என் பொண்ணை நல்லா கவனிச்சுக்கணும், என் பொண்ணு இங்கே சந்தோஷமாக இருக்கணும், என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஜோதி சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அத்தை, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேனு சொல்கிறாங்க. நல்லா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன வேணும் எல்லாமே கேட்டு பார்த்து சமைக்கிறோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை நான் அப்படியே பண்ணிடுறேன். பயங்கர கோவம்